ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த எங்களுடைய போதகர், என்னுடைய அண்ணன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாய் என்னை நேசிக்கிற ஒரு அண்ணன் என்கிறதை நான் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். வார்த்தைக்கு முன்பதாக வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசன உருவானதே. தாய் கருவிலே தரிசன உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசன உருவானதே. தாய் கருவிலே தரிசன உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை, வேற ஆசையே இல்லை. அழையாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சொல்லுங்க எல்லாரும். அழையாமல் அணைத்து கொண்டி, காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்லவா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து. ஆமே. எப்படி பாவுக்கு தாயின் கர்ப்பத்தில் உன்னை கண்டு கொண்டவர், அங்கே காப்பாற்றினவர். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை, வேற ஆசையே இல்லை. எனக்கு வேற ஆசையே இல்லை. இந்த வயசு வரைக்கும் நடத்தினவர், கர்ப்பத்தில் கலைந்திருக்குமே நாள் நீங்கள் நான் இந்த உலகத்தை அறிந்திருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு, வல்லமை கொண்டு, வாக்குத்தத்தை கொண்டு இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் அவர் அல்லவா. அவர் மறந்து விட மாட்டார். அவர் சொன்னதை செய்யாமல் போக மாட்டார். ஆண்டவரே, என்னை கைவிடலப்பா. உன் பலவீனத்தை நினைச்சு, உன் பிரச்சனையை நினைச்சு, உன் போராட்டத்தை நினைச்சு கவலையோடு கூட வந்திருக்கிற சகோதரா, சகோதரி, அன்றைய வார்த்தையை நம்பு. வேதம் சொல்லுகிறது, அவர் கலையாமல் காத்து கொண்ட ஒரு தேவன். அவருடைய நாமத்தினாலே வல்லமை உண்டல்லவா. அவருடைய நாமத்தினாலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நம்பி அல்ல, நாங்கள் யாரையும் நம்பி வரவில்லை. நாங்கள் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். உடைய பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளை அவருடைய இரத்தத்தினாலே அவர் சுகமாக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். சத்தமிட்டு கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனே, என் பலவீனத்தை எல்லாம் அறிந்திருக்கிறீர் ஐயா. டாக்டர்கள் கைவிடலாம், மருந்துகள் கைவிடலாம், மாத்திரைகள் கைவிடலாம், இந்த உலகத்தார் கைவிடலாம், என்னை நீர் கைவிட மாட்டீர் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். கோலியாத்தை போல ஒரு பெரிய சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்கலாம். நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தாவீதோடு கூட கடந்து போங்க. தாவீதை போல இயேசுவின் நாமத்தை கையில் எடுங்க. அவருடைய நாமத்தினால வல்லமை புறப்படட்டும். யார் என்னை தொட்டது, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று இயேசு கேட்டாரே, அவர் உனக்குள்ள இருக்கிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர்
அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உன் சரீரத்துக்குள்ள, உன் ரத்தத்துக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள, உன் சிந்தனைக்குள்ளே அவருடைய அபிஷேகம் புறப்பட்டு கடந்து போகிறது. அவருடைய ரத்தம் உனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஏன் கலங்குகிற, ஏன் அழுகிறாய் மகளே, ஏன் தேங்குகிறாய் அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே சத்தமிட்டு இயேசுவே, இயேசுவின் நாமத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. இயேசுவே, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர் அல்லவா, எனக்குள்ள தங்கி இருக்கிறீர் அல்லவா. என் முழுவதுமா, என்னுடைய முழுவதுமா, என் சரீரம் முழுவதுமா, என் கண்களுக்குள்ள, என் கைகளுக்குள்ள, என் கால்களுக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள பாய்ந்து செல்லட்டும். வல்லமை புறப்படட்டும். அப்படியே பேசுங்க, அப்படியே பேசுங்க, அப்படியே பேசுங்க. இயேசு உனக்குள்ளதான் இருக்கிறார். இயேசு உனக்குள்ளதான் இருக்கிறார். அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும், கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஆமே, பலவீன எங்கேயோ அங்க அப்படியே அவருடைய வல்லமை புறப்படட்டும். அப்படியே கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், உனக்கு ஆற்றுல பலவீனம் இருக்கு, அந்த ஆற்று பக்கமா கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். அவருடைய வல்லமை புறப்படுகிறது, அவருடைய வார்த்தை புறப்படுகிறது. நீரே என் துணை, நீரே என் துணை. ஆண்டவரே, மறைவிட மறைவிட மறைவிடும். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையமானவர் அல்லவா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கண்கள்ல பிரச்சனை உள்ளவங்க அப்படியே ஜெபம் பார்க்கலாம். என் கண்கள்ல வல்லமை புறப்படட்டும் ஐயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு 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 நடந்து போய்கையில வல்லமை புறப்பட்டதல்லவா. இயேசுக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார், இயேசுக்கு நடந்து கொண்டிருக்கிறார், இயேசுக்கு வைராக்கியமா இறங்கி வந்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இது நாங்கள் அல்ல, எங்க சத்தம் அல்ல, நாங்கள் அல்ல. இது இயேசுவுடைய சத்தம். இது இயேசு எங்களுக்குள்ள இந்த கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அழியாம அவனை அணைத்துக் கொண்ட தேவன், கலையாம காத்து கொண்ட தேவன், குறைவிட்டு பிறக்க செய்த தேவன். இப்ப மாத்திரம் ஏன் குறைவு வந்தது? கூப்பிடுங்க, அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. உடைய கண்களில் வல்லமை புறப்படுகிறது. இருதயத்தில் இருக்கிற எல்லா அடைப்புகளும் கர்த்தர் மாற்றுகிறா, எல்லா அடைப்புகளும் மாற்றுகிறா. சுகர் வியாதிகள் எல்லாம் சுகமாகிறது, அது கண்ட்ரோலாய் மறைகிறது. ஆமே, என் நோய்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஓட்டரி சபை விசுவாசிகளுடைய எல்லா நோய்களையும் தேவன் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். என்னை சுகமாக்குவார், என்னை சுகமாக்குவா. அவருடைய தழும்புகளால் என்னை சுகமாகிறேன், அவருடைய தழும்புகளால் சுகமாகிறேன், அவருடைய நாமத்தினால சுகமாகிறேன். சத்தமா, சத்தமா. வீட்டுல ஒரு வேலை வியாதியா, படுத்த படுக்கையா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், எல்லாருக்கும் ஜோமனுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, திருமணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் கர்ப்பங்கள் இல்லாம இருக்கிறதே, தேவன் சாராளுடைய கர்ப்பம் பலன் அடைந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பலன் அடையட்டும், பலன் அடையட்டும் சொல்லுங்க பார்க்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள கரம் பலமாக இறங்கி வரும். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு கத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி கரங்களை தட்டி காத்திடுவே. அல்லேலூயா. பாடி பாடி
கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்புவேன் அப்ப நம்புவேன் நம்பினீங்கன்னா அவரை நம்பி வந்தங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அப்படியே கிருபை பெருக 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 அங்க பலவீனம் மாறெல்லாம் மாறும். ஆமே முடியாதால வேற யாரையும் பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க. நீங்க கர்த்தரை பார்க்க வந்திருக்கீங்க. பலவீனம் மாறணும், பலவீனம் மாறணும். சுகமளிக்கிற ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஒருவரும் கெட்டு போகுது சித்தம் அல்ல, ஒருவரும் பலவீனமாய் வாழ்வது சித்தம் அல்ல. அவன் தான் என்னுடைய ரத்தத்தை எல்லாம், அவர் தன் சுய ரத்தத்தை எல்லாம் எனக்காக சிந்தி இருக்கிறார் அல்லவா. அவருடைய ரத்தத்தினால் நான் சுகமாகிறேன். கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ. என் கூடவே இரு, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வியாதியே நேரத்தில் வைத்தியராகிறேன், சோதனை நேரத்தில் நண்பராகிறேன். வியாதியே நேரத்தில் வைத்தியராகிறேன், சோதனை நேரத்தில் நண்பராகிறேன். என் வைத்தியம் என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க. சொல்லுங்க எல்லாரும், என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே இயேசுவே, கூடவே இரு. சொல்லுங்க எல்லாரும், பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் என் கூடவே இரு. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரை பார்த்து, பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை பார்த்து, அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை பெறப்படட்டும். என் பக்கத்திலே வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சபைக்காக நாங்கள் அவை துதிக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோட பாரத்தோடு ஊழியக்காரர்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவர் எப்படியாவது என் ஜனங்கள் சுகமாய் நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கிறோம். கிருபை, தயவு, ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும். வாசனத்தை ஆண்டவரே காத்திருக்கிறோம், எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே வார்த்தையை அனுப்பி சுகமாக்குங்க. வசனங்கள் மூலமாக நீ சுகமாக்குகிற ஆண்டவர் நீரே கொடுத்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் மறுபடியுமாய் வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் தொடர்ந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சுகமாக்குகிறவர். நம் ஆண்டவர் சுகமாக்கி சுகமாய் வாழணும்னு விரும்புகிறவர். நீ சுகமாய், என் ஆத்துமாவே
நீ எல்லாவற்றிலும் வாழ்கிறது போல நீ சுகமாய் வாழணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் வாழணும்னு ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய பிரியம். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் பிழிஞ்சி எடுத்து ஒரு சொட்டு கூட தனக்காக வைத்துக் கொள்ள உனக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் நம்பணும். இந்த இரத்தத்தை எல்லாம் அவர் உன்னை சுகமாக்கி இருக்கிறார். அவர் காயத்தினாலே நீங்கள் நானும் சுகத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே, கர்த்தருடைய வல்லமையினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு சுகம் தந்திருக்கிறார். அதற்காக தான் இந்த 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நீங்க ஹீலிங் சர்வீஸ் வருகிறவர்கள், கண்டினியூவா வரவங்க, சுகமாக்குறவருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகளை ரொம்ப வாசிக்கிட்டே இருங்க. அங்கதான் உயிர்த்தெழுந்த வல்லமை அதிகமாய் கிரியை செய்ததை பார்க்க முடியும். நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நிறைய வசனங்களை வாசிக்கிறதை காட்டிலும் நீங்கள் சுவிசேஷ பகுதிகளிலேயோ அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் வாசித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய வல்லமை அங்க அதிகமாய் ஆதி அப்போஸ்தல காலங்களில் சபைகளுக்குள்ளாய் உருவாய் கொண்டிருக்கிறது. நிறைய ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் ஊழியக்காரர்கள் ரொம்ப தாகமாக ஏங்கி கொண்டிருந்தாங்க. என்னால நடக்கிற, விசுவாசிக்கிறவர்களால நடக்கிற அடையாளங்கள் ஆவன. இன்னைக்கு சபை ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினால் போதும், பிரசங்கம் பண்ணினால் போதும், ஹவுஸ் விசிட் போனா போதும், காரியங்களை செய்தால் போதும் என்கிற ஒரு நிலைமைக்குள்ள வந்துட்டோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரரை வாஞ்சிக்கிறவர் அல்ல. ஆண்டவருடைய வல்லமை ஊழியக்காரர் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நேற்று தினத்தில் எனக்கு அமாவாசை இரவு ஜெபம், மழை வந்ததுதான், மழையே காரியங்கள் வந்ததுதான். ஆனால் எனக்கு 100-150 பேருக்கு மேலாக வந்துறாங்க. எல்லா கார்ல வந்து எங்கெங்கயோ இருந்து வந்திருக்கிறாங்க. ஏன் சொல்ல வருகிறேன், அங்கே கர்த்தருடைய வல்லமை எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு அந்த இடத்துல அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும். அமாவாசை ஜபத்துக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் நான் ஒரு பெரிய சாட்சியே சொல்ல முடியும். நான் அதற்காக இல்லை, நிறைய வியாதிகள் சுகமாக இருக்கிறாங்க. நிறைய கேன்சர் வியாதி அடையார் ஹாஸ்பிட்டல்ல 15 நாள் தான் இருப்பாங்க, 15 நாள் தான் இருப்பாங்கன்னு சொல்லி அரக்கோணாங்குடைய நேட்டிவ் அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து சொல்லிட்டாங்க, 15 நாள் இருப்பாங்க. நீங்க வீட்டில் கொண்டு போய் நீங்க என்னெல்லாம் கொடுக்க முடியும், அவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் கொடுத்து அவங்கள கடைசி நாளத்துல நல்ல திருப்தியா வச்சுக்கோங்க. யார் மூலமாக கேள்விப்பட்டாங்க, அமாவாசை ஜபத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டி, அது கேன்சர் கட்டி ஆக எழும்பினது. ஆனால் ஜபத்துக்கு வந்த பிறகு கைகளை வைத்து ஜெபிக்கிற வேலைகளில் அவருடைய சரீரத்திலிருந்து பொல்லாத பிசாசு வர ஆரம்பித்தது. எத்தனை பேர் நம்புவீர்கள் எனக்கு தெரியாது, ஆனால் இது உண்மை. இன்றைக்கு அந்த தாயார் விடுதலை பெற்று அந்த கேன்சர் வியாதிக்குரிய அறிகுறியே இல்லாம இன்னைக்கு சுகமாய் சபைகளில் ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை வியாதி சத்துரு கட்டி வைத்திருக்கிறார் நீங்கள் என கண்டு கொள்ளணும். இந்த வியாதிகளை தேவன் நம்மளுடைய எல்லா வியாதிகளையும் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வியாதிகளை, நம்முடைய சாபங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானசேகரன் ஒரு ஐயா ஆவடியிலிருந்து எங்க சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ்னுடைய ஃபைனல் ஸ்டேஜ் 2. நீங்க நம்ப மாட்டீங்க, டெய்லி டயாலிசிஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு ஆளு இன்னைக்கு கொஞ்ச நாளா அமாவாசை ஜபத்துக்கு வர 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 அவருடைய காரியங்களை டயாலிசிஸ் எல்லாம் முடிஞ்சு அதனுடைய எல்லாமே புதுசா மாறி ஒரு பெரிய ஆச்சரியமா மாற்றி வச்சிருக்கிறாரு. நீங்க எங்க சபைக்கு வராங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, கடந்த ஈஸ்டருக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இது பெருமைக்காக சொல்லல, இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல பிசாசுகள் ஓட ஆரம்பிக்கும், இயேசுவின் நாமத்துல வியாதிகள் மாற ஆரம்பிக்கும். அது 2000 வருஷத்துக்கு தான் ஆகையா, இப்பெல்லாம் நடக்காதுன்னு நீங்க ஒருவேளை நம்பாம இருக்கிறதுனால தான் இது நடக்காமல் போகிறது. ஆண்டவர் இன்றைக்கு குறைந்து போகல, அவருடைய வல்லமை இன்னும் குறைந்து போகல. அந்த பேதுரு சொல்லுகிறார், எங்களிடத்துல ஒன்றும் இல்லை, ஆனால் இயேசுவுடைய நாமம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, நீ எதையாவது சொல்லி அனுப்பி இருக்கிறியா? என்னைக்காவது சொல்லி இருக்கிறீங்களா? அன்றைக்கு கோலியாத்தை பார்த்து தாவீது பயந்து, எல்லா ஜனங்களும் பயந்த போது தாவீது மாத்திரம் கோலியாத்தை கண்டு பயப்படாம வைராக்கியமா போகிறான். ஒன்றே ஒன்று, அவன் இயேசுவின் நாமத்திலே கடந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய நாமம் எங்க இருக்கிறது?
இயேசுடைய நாமம் என்னுடைய நாம இருதயத்துக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே கடந்து போகிறேன். நீங்கள் இன்னைக்கு வாசித்த பகுதியை பாருங்க. ஆண்டவர் ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அந்த ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ரொம்ப அழகாய் எழுதப்பட்டிருக்கு. 18ஆம் அதிகாரம் 118ஆம் சங்கீதத்துல நீங்கள் சங்கீதம் மாறி மாறி வாசிக்கல. எத்தனை பேர் அதை ஞாபகம் பண்ணிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன். 10ஆம் வசனம் 11 12 கடைசி பகுதி. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். 11ஆம் வசனம் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். 12ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீ ஒன்றுக்கு பயப்படாதே. உன் தேவைகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, போராட்டத்தை குறித்து, எந்த வியாதியை குறித்து பத்தி கவலைப்படாதே. இயேசுடைய நாமம் உங்களுக்குள்ள இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால கடந்து போங்க. எவ்வளவு பெரிய வியாதிகளையும் தேவன் சுகமாக்குவார். முடவனாய் இருந்து தாயின் வயிற்றிலிருந்து முடவனாய் வந்தவன் பிச்சை கேட்கும்படி ஆலயத்துடைய வெளியில உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தேவனுடைய வல்லமை புறப்படுமாயானால் அவரை ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம், அவருடைய காரியத்தை யோசிக்கிறோமே, அவருடைய நாமத்தை நாளை வருகிறோமே, அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோமே, உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை புறப்படட்டும். அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்க. அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால பலன் உண்டாகிறது. அவருடைய நாமத்தினால அற்புதம் நடக்கிறது. உங்களுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனுஷன் 12வது வயசுல 7வது படிக்கும் போது மூல காய்ச்சல் வியாதி என்கிற எல்லா சூழ்நிலையுமே வந்தது. எங்கள் குடும்பம் முழுவதுமாய் செய்வன செய்யப்பட்டு அழிக்கிற நிலைமையில, சாகடிக்கிற நிலைமையில ஒவ்வொருத்தராக எங்கள் குடும்பத்தார் மறித்தார்கள். ஆனால் எனக்கு மூல காய்ச்சல் வியாதி வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. 6 மாதம் ட்ரீட்மெண்ட். கடைசியா சொல்லிட்டாங்க அவ்வளவுதான், செத்து போயிட்டான், நீங்க சபை கிடங்கு போட வேண்டியதுதான். மூச்செல்லாம் நின்று போயிட்டு என் தாயார் அழுகிறார்கள். என் தாயார் அழுது கொண்டிருக்கிறாங்க. இருக்கிறது ஒரே ஒரு மகன், இவனையாவது காப்பாற்ற முடியாதா என்று சொல்லி. தேவ பிள்ளைகளை, இயேசுவை நான் அறிந்தவன் அல்ல, இயேசு குறித்து கேள்விப்பட்டவன் அல்ல, சபைக்கு போனவன் அல்ல. ஆனால் இயேசு என்னை தேடி வந்தா. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் செபிக்கிற ஒரு வயதான தாயார் மூலமாக இயேசுவை குறித்து நாங்கள் எங்கள் குடும்பத்தார் கேள்விப்பட்டோம். இயேசு என்கிற நாமத்தில் அந்த தாயார் ஜெபம் சொன்னாங்களாம், இந்த வியாதி இன்றைக்கு சுகமாகிறது, இந்த வியாதி எல்லாம் மாறுகிறது, இந்த மகனை இயேசு சுகமாக்குகிறார் என்று சொல்லி 12 வயதுல இயேசு என்னை சுகமாக்கி இன்றைக்கு அநேகரை சுகமாக்கும்படி தேவன் என்னை பயன்படுத்துவாரானால் இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகல. அல்லேலூயா. அந்த வியாதியினுடைய அறிகுறியே சரீரத்தில் இல்லை. அந்த வியாதியினுடைய அறிகுறியே காரியத்தில் இல்லை. எனக்கு தெரியும், 4 ஆண்டுகள் அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். 7வது 8வது 9வது 10வது 12வது அவருடைய ஊழிய படிப்பு இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நான் மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்த அந்த வியாதிக்காக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமம் எனக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் யோசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஒரு நாள் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து சகல பரிசேயரும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை மாத்திரம் நம்புகிறவர்கள் அல்ல, அவருடைய வல்லமையினால ஒரு பெரிய சுகமாக்குகிற ஒரு வல்லமை கடந்து போனது. அவருடைய வல்லமை எங்க இருக்கு? ஏசு எங்க இருக்கிறாரு? அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. ஒரு அற்புதமான இசைக்கு பிரான்சிஸ் அண்ணன் ரொம்ப அற்புதமான ஒரு தேவ மனுஷன் சொல்லுவார், நான் எந்திரிக்கும் போதே ஏசு எனக்குள்ள இருந்து காண்பிக்கிறான், ஏசு எனக்குள்ள இருந்து எழும்புகிறான், எனக்குள்ளே கடந்து போகிற. ஆண்டவரே, கண்ணுல கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த கண்ணு பக்கமா கொஞ்சம் வல்லமே அப்படியே போங்க அப்படின்னு சொல்லுவாராம். அந்த கண்ணில் இருக்கிற வலியெல்லாம் மாத்துங்க. என் கையில கொஞ்ச நேரம் மறுத்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் கை வலியெல்லாம் பலவீனமெல்லாம் இருக்கு, கால் வலியா இருக்கு, அந்த காலுக்குள்ள எல்லாம் கடந்து போங்க. இயேசு எனக்குள்ளதான் இருக்கிறார். அவருடைய வல்லமை எனக்குள்ளே பாய்ந்து இருக்கிறது. இயேசுடைய கரம், இயேசுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படி
அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படி அவர் எங்கெல்லாம் அவருடைய கண்கள் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறதே. தேவ பிள்ளைகளே, அவர் எங்கே இல்லை, அவர் உனக்குள்ளதான் இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு உனக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் உன்னை விட்டு விலகலையே. அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படி நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு அன்னைக்கு மோசேக்கு சொன்னது அதே தேவன் தான் இன்னைக்கு சொல்றாரு. உனக்குள்ளதான் இருக்கிறேன், அந்த வல்லமை உனக்குள்ள கிரியை செய்யட்டும். நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு சுகம் உண்டுன்னு சொல்லுங்க. இயேசுடைய வல்லமையினால எனக்கு சுகம் உண்டுன்னு சொல்லுங்க. அவர் வியாதியை நாணியாக்குகிறவர். அவருடைய வல்லமை பாய்ந்தோடட்டும், சபைகளுக்குள்ள கடந்து போகட்டும். தேவ பிள்ளைகளை, ஆம்புலன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறது எல்லாம் மாறி சுகமாக்குகிற ஒரு வல்லமை இன்னைக்கு ஊழியங்கள் எல்லாம் கடந்து போகட்டும். 18th 19th செஞ்சுரி எல்லாம் அமெரிக்க தேசத்துல சூம்பின கைகள் எல்லாம் சுகமாக்குகிற நிறைய கர்த்தருடைய ஊழியக்காரங்க எழும்பினார்கள். பென்னியின் எல்லாம் அப்படியாப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள் தான். நிறைய சுகமாக்குகிற ஊழியக்காரர்கள் எழும்பினார்கள். இன்றைக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இயேசுடைய வல்லமையை இழந்துட்டு நிற்கிறோம். நான் கண்ணீரோட வேதனையோட இந்த காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். தேவ சமூகத்தில் உட்காருங்க. மருந்து மாத்திரையை உட்பதற்கு முன்பதாக நான் அதனால மருந்து மாத்திரைக்கு எதிரானவன் அல்ல. ஆண்டோடைய வல்லம் எங்களுக்குள்ளா இறங்கி வரட்டும். அல்லேலூயா. ஜாம் ஜபராஜ் ஐயா அவங்க ஒரு பாட்டு பண்ணாங்க, என்னுடைய டிஎன்ஏவே மாறிடுச்சான். அல்லேலூயா. எத்தனை பேர் பாடி, என் டிஎன்ஏவே மாறிட்டாரு ஆண்டவர். தேவனுடைய வல்லமை கடந்து போகட்டும், ஆண்டவருடைய அற்புதம் நடக்கட்டும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என் வியாதி எல்லாம் சுகமாக்குகிறது. இயேசுடைய நாமம் என்னை சுகமாக்கும், இயேசுடைய வல்லமை என்னை சுகமாக்கும். மூன்றாவதாக நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன், அவருடைய வசனம் 107ஆம் வசனம், 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 107 20ஆம் வசனம். அவர் தமது வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. இங்க நான் கேட்க விரும்புகிறேன், தப்பா நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கிறவங்க கை தூக்குங்க. ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் பைபிளை வாசிக்கிறவங்க கை தூக்குங்க. 3 அதிகாரம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். 3 அதிகாரம் வாசிக்கிறவங்க கை தூக்குங்க. நீங்க கேட்டா எங்களுக்கு நேரம் இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த வசனத்தை 20 அதிகாரம் வாசித்து இன்னொரு வார்த்தை, இன்னொரு சாட்சியை நான் சொல்லிடுறேன். ஆவடியிலிருந்து மேரி அம்மான் ஒரு தாயார் வருகிறார்கள். அவங்களுடைய போன் கேன்சர், இந்த இடத்துல போன் கேன்சர் வந்து படுத்த படுக்கையா இருக்கணும்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, நடக்கவே முடியாது, இருக்கிற வரைக்கும் கொடுத்து செஞ்சிருங்க. அம்மா ஜபத்துக்கு எப்படி தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சோம். நான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினாரு. நான் அந்த வார்த்தையை சொல்லி, நீங்க வசன பைபிள் வாசிப்பீங்களான்னு சொன்னேன். பைபிள் ரொம்ப சூப்பரா வாசிப்பீங்க. படுத்துக்கிட்ட பைபிள் இப்படி வச்சுக்கிட்டு வாசிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் வாசிக்கிட்டே இருந்தாங்களாம். அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்து அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள, வசனத்துக்குள்ள, எலும்புக்குள்ள எல்லாம் போய் 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 வசனம் பொய் கிடையாது, வசனம் பொய் கிடையாதுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இது சுகமளிக்கிற ஆராதனை. அந்த அம்மா இன்னைக்கு எழுந்து நடக்க பண்ணி 84 வயசு நடந்து சர்ச்சைக்கு வர்றாங்க. நடந்து அந்த வீட்டுக்கு காரியங்களெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களாகவே இருக்கிறாங்க. பிள்ளைங்களை 2 பெம்பளை பிள்ளைங்களும் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு சுகமாயிடுச்சு. அந்த அறிகுறியே கிடையாது, ஒரு வலியும் கிடையாது, ஒரு காரியங்களும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வசனம் பொய்யா? வசனம் பொய் கிடையாது. அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். எசேக்கியா ராஜா சுவரபுரமாய் திரும்பி, ஆண்டவரே உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தேனே, என் வியாதியை சுகமாக்குங்கன்னு கெஞ்சறான். ஆண்டவருக்கு முன்பதாக உங்களுடைய உண்மையை, உத்தமத்தை ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க வைக்க முடியுமானால் தேவன் வசனத்தை அனுப்புவா. வேதம் சொல்லுது, இந்த ஏன் இந்த வியாதி வந்ததா? நீங்க அதுக்கு முந்தின பகுதியெல்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 16, 17, 18, 19 நீங்க வாசித்து பார்த்தால், நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலோ தங்கள் அக்கிரமங்களாலோ நோய் கொண்டு, நிர்மூடர் அப்படின்னா என்னது? நிர்மூடர் என்னங்க? பைபிள் தான் இருக்கு. நான் தனியா ஒரு வேர்டு சொல்ல. நிர்மூடர்னா யாரு?
சரி, நானே சொல்லிடுறேன். நமக்கு அவங்க இஷ்டத்தின்படி போகிறவங்க, அவங்க தான் அறிவாளிகள். இந்த உலக காரியங்களை விட எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். நிர்மூடர் அவர்கள். தேவ பிள்ளைகளே, அவர்கள் தங்கள் பாதக மார்க்கத்தாலே தங்கள் அக்கிரமங்களால நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவங்களுடைய ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தும் சமைக்கிறார்கள். மரணத்தினுடைய வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து, நோய்வாய் போயிட்டாங்க, மரணத்தினுடைய சூழ்நிலை வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடல, ஆண்டவர் அவர்களை மறக்கல. அவர்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் இறங்கி வந்து வசனத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் எழுதப்பட்டு உன் கையில கொடுத்திருக்கிறது. இந்த வார்த்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. இது ஜீவன் உள்ளது, பலன் உள்ளது, அற்புதம் செய்யக்கூடியது. தேவ பிள்ளைகளை, இதை தூசி தட்டுகிற விசுவாசிகள் உண்டல்லவா? இதோடு கூட வாசிக்கிறது எத்தனை விசுவாசிகள் பலன் அடைகிறார்கள் அல்லவா? தூசி தட்டுறாங்க, வாரத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு முறை படிக்கிறாங்க. எல்லா காரியத்துக்காக எடுக்கிற போது எப்படி வியாதிகள் மாறும்? ஆண்டவர் ஆபத்திலே அவர்களை நோக்கி கூப்பிட்ட போது அவர் வசனத்தை அனுப்பினார். வசனம் எப்பங்க வந்துச்சு உங்க வீட்டுக்கு? நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது வந்தது. இதெல்லாம் நான் பைபிள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு புது பைபிளை வாங்கி நான் அதுக்கேற்ற மாதிரி வாசிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் எங்க கிட்ட பைபிள் இருக்கு. இதை வாங்கிக்கிறதுக்குன்னு ஒரு விசுவாசிகள் இருக்கிறாங்க. நாங்கள் வசனத்தோடு உட்காருகிறோம். இப்படி போதுகிறேன் நான் அறிவேன். தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாக தியானிக்கக்கூடியவங்க, வசனத்தை அதிகமாய் படிக்கக்கூடியவங்க, வசனத்திலிருந்தே வார்த்தையை பிரசங்கி கொடுக்கிறவங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ சுகவீனமாய் இருப்பது தேவ திட்டம் அல்ல. நீ சுகமாய் வாழணும்னு கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி இருக்கிறார். இதை வாசிக்க வாசிக்க வல்லமை பெறப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல வல்லமை பெறப்படுகிறது. அவருடைய வார்த்தையினாலே சுகமாக்குகிறார். அவருடைய வல்லமை பெறப்படட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வேளையிலே சுகமாக்குகிற வல்லமை பெறப்படட்டும். நீங்க வியாதியா, பலவீனமா, போராட்டத்தோடு கூட வாழ்கிறாயா, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல் பாடலாமா? விண்ணப்பத்தை கேட்பவர் என ஒரே ஒரே ரெண்டு சரணம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூட எல்லாம் கூட, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
கண்ணீரெல்லாம் காண்கிற ஒரு தேவன். இயேசுவே அல்லேலூயா. அவர் வசனத்தை அனுப்பி இருக்கிறார், அவர் வல்லமை அனுப்பி இருக்கிறார், அவருடைய நாமத்தை அனுப்பி இருக்கிறார். இந்த 3 காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்களானால், இந்த 3 காரியங்களை அறிந்து கொண்டு கர்த்தர் சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்கப்பா. பலவீனமா வந்திருக்கவங்களுக்கு நான் சொல்றேங்க, படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ, இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல ஆஞ்சிக்கிறேன். செவப்பட்டையில் இருந்தபோது முனியம்மான்னு ஒரு தாயார் ஸ்கூல்ல பழங்கள் எல்லாம் சாக்லேட் எல்லாம் விற்கிற ஒரு அம்மா. அவங்களுக்கு திடீரென்று கண் மங்கி போயிடுச்சு, ரொம்ப மங்கி போயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு, ரொம்ப அவங்க தான் இந்த வீட்டில் ரட்சிக்கப்பட்டு நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நான் என்ன பண்ணுறது தெரியல, பைபிளை வாசிக்க முடியல, இந்த பைபிள் எல்லாம் கேட்காம வாசிக்காம இருக்க முடியல, கண்ணு மங்கிக்கிட்டே இருக்கு. தேவ பிள்ளைகளை, அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு சாக்லேட்டை கையில் கொடுத்து, அவங்க ஸ்கூல் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் பைபிளை கையில கொடுத்து வாசிக்க சொல்லி அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்க அந்த வசனம் போக 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 கண் பார்வையெல்லாம் மங்கிடுச்சுங்க. மங்கினதெல்லாம் அப்படியே தெளிவாயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே அது கண்ணாடியே இல்லாம வாசிப்பாங்க. நாங்கெல்லாம் 46 வயசுல கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கும் கண் பார்வை இல்லாம அப்படியே வாசிச்சுட்டே இருக்கிறாங்க. வார்த்தைகளை வசனத்தை நம்புங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எழுதி அவருடைய வாசனத்தை எல்லாம் இங்க எழுதி கொடுத்திருக்கிறாரு. அது வாசிக்க 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 உனக்குள்ளாய் பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த வியாதிகளை மாற்றுவதற்கு நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு 3 காரியம். ஆண்டவர் அனுப்பின 3 காரியத்தை சொன்னேன். அவர் வசனத்தை அனுப்பி இருக்கிறார், அவருடைய நாமத்தை அனுப்பி இருக்கிறார், அவருடைய வல்லமை அனுப்பி இருக்கிறார். அதை ரிசீவ் பண்ணிக்கங்க, அது காரியங்களை செய்யுங்க, அது சொல்லிக்கிட்டே இருங்க, நிச்சயமா அற்புதம் நடக்கும். நீங்க என்ன செய்ய போறீங்க? வியாதி உண்டான போது என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். நடக்கிற சம்பவம், தன் சகோதரியாக மீரியாம் பலவீனப்படுகிறார், குஷ்டரோகம் வருகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், அவர்களுக்கு விரோதமாய் பேசின போது ஆண்டவர் அவர்களுக்கு வியாதியை கொண்டு வந்துட்டாரு. உடனே மோசே, உனக்கு வேணும், என்னை பத்தி பேசணும்ல, எனக்கு என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஊழியக்காரங்க அப்படியே தலக்கணம் பிடிச்சு நிறைய இடத்துல நடக்குதுங்க. அன்பான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரங்க யாரையும் சபிப்பதற்காகவும் வரல, யாருடைய தீமைகளை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக நீங்கள் நான் அழைக்கப்படக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதை. ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்ல, விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன். என்னை பத்தி பேசணும்ல, உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லவே சொல்லல மோசே. அவன் கெஞ்சுகிறான். அல்லேலூயா. அந்த கெஞ்சினான்கிற ஒரு வார்த்தையை நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவரே, ஏன் சகோதரி அவ தவறாய் பேசிட்டா, அவருடைய வியாதியை சுகமாக்குங்கன்னு ஜெபித்து அவன் கெஞ்சினான். இன்னைக்கு நீங்க கெஞ்சுகிற அந்த ஒரு வார்த்தை, நீ செஞ்ச பாவம், உன்னுடைய வாழ்க்கை, உன் காரியம் எல்லாம் தெரியும். நீங்க அந்த கெஞ்சுதல் இல்லாதனாலதான் காரியங்களை ஆண்டவர் இறங்குகிறது. வேதம் சொல்லுகிறது, அவனை இறங்கி அவளை குணமாக்கினால் வேதம் சொல்லுகிறது. அவன் மனம் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவர். அவன் மனதுருகுகிற தேவன். அல்லேலூயா. பல இடங்களில் அவர் மனதுருகினார். அவர் பாடையை தொட்டார். நாயினர் விதவையை பார்த்து மனதுருகி அழாதேன்னு சொன்னாரு. நீங்கள நானும் ஆண்டவரை பார்த்து கெஞ்சுங்க, ஆண்டவரே என் பலவீனத்தை மாத்துங்கப்பா, என் குடும்பத்தை மாத்துங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தையினால யாரோ ஒருவேளை வியாதி அனுபவிச்சிருப்பாங்கன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க, கெஞ்சுங்க. இந்த வியாதி மாறுவதற்காக ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சுங்க. அல்லேலூயா. அவருடைய கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்கினார்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நிச்சயமா காரியங்கள் எல்லாம் அவர் மாற்ற போகிறார். நீங்களுடைய வாயின் வார்த்தைகளினால 2 சொல்லுகிறேன். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன்,
என்னை நீர் குணமாக்கினீர். அல்லேலூயா. மோசே கெஞ்சினது போல தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். அல்லேலூயா. எப்ப கூப்பிட்டீங்க? நேத்து கூப்பிட்டேன் ஆண்டவரே, முந்தானத்து கூப்பிட்டேன், அதோட அடுத்த மாசம் தான் கூப்பிடுவேன். இந்த மாசம் ஹீலிங் சர்வீஸுக்கு வந்தேன், அதோட அடுத்த மாசம் தான் வருவேன். ஆண்டவர் தாவீதன் குமாரனே எனக்கு இறங்குன்னு பர்திமேயு கூப்பிட்டான். ஒரு முறை கூப்பிட்டான், ஆண்டவர் நிக்கல. ஆனால் மறுபடியும் அவர் நிக்கிற வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய அதிகாலையில கூப்பிடுங்க, தேவசமத்துல கூப்பிடுங்க, படுத்த படுக்கையிலிருந்து கூப்பிடுங்க. நம்முடைய கூப்பிடுதெல்லாம் செவியில போய் ஏறிட்டு சங்கீதக்காரன் தாவீது 34ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டார் கர்த்தர். யார் கூப்பிட்டது? தாவீது ஏழையா? தாவீது ஏழையா? நான் கேட்கறது சொல்லுங்க, தாவீது ஏழையா? அவன் தான் 5000 டன் தங்கத்தை ஆலயத்துக்கு கொடுத்தவன். அவ்வளவு பெரிய மனுஷன், பெரிய பெரிய காரியங்களை செய்தவன், அவன் ஒரு தேசத்துக்கே ராஜா. அவன் சொல்லுகிற அந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தருக்கு முன்பதாக கூப்பிடுவதற்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை, ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை கேளுங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய நான் உங்க அறிவு உங்க திறமை எல்லாம் ஒண்ணுத்தி எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்க போகிறார். கெஞ்சுங்க, கூப்பிடுங்க. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. கடைசியா சொல்லி நான் முழுக்க விரும்புகிறேன். 57ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். 57ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். சங்கீதம் ஏசாயா 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை வழி நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஆண்டவர் எப்ப குணமாக்குவார் தெரியுமா? அவர்கள் வழிகளை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்க சுகமாக ஆண்டவர் சமூகத்தில் நல்ல கெஞ்சுங்க. 2வது தேவன் நோக்கி கூப்பிடுங்க. 3வதா சொல்லுகிற அவர் உங்க வழிகளை பார்த்து, ஐயோ இந்த பிள்ளை என் வழிக்கு நேராக கர்த்தர் பக்கமாய் திரும்பிட்டான். அதனால்தான் எசேக்கியா ராஜா ஆண்டவர் சமூகத்தில் சொல்றான், ஆண்டவரே உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீர் அறிவீர் ஐயா. 15 வருஷம் கூட்டி கொடுத்தாருங்க. உங்க வழிகள் ஆண்டவர் பார்க்கணும். உங்க வழி கர்த்தருக்கு நேரான நேர் வழியாய் இருக்கட்டும், பரிசுத்தமான வழியா இருக்கட்டும். உங்களுடைய வழிகள், சிந்தனைகள், உங்கள் யோசனைகள் எல்லாம் கர்த்தருக்கு நேராய் திருப்புவீங்கன்னா நீங்க குணமாக்கப்படுவீங்க. அல்லேலூயா. இது எங்க கரத்தில் இல்ல, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இது எங்களுடைய காரியத்தில் அல்ல, உங்களுடைய வழிகளில் இருக்கிறது. கர்த்தர் பக்கம் உங்களுடைய வழியை திருப்புங்க. போகிற வழி எதுவோ, நீ போய்கொண்டிருக்கிற வழி துன்மார்க்கமான வழியாய், உன் இஷ்டத்தின் வழியாய், உன்னுடைய விருப்பத்தின் வழியாய் இருக்குமே என்னால், வாலிப தம்பி தங்கச்சி, நீ போகிற வழியை கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் பக்கமாய் திருப்புங்க. உன் வியாதிகளை சுகமாக்குவார். 13 வயசு பையன் ஒரு நாள் கூட்டிட்டு போனாங்க என்ன ஜெபிக்கிறதுக்காக. என்னன்னு போய் பார்த்தா அவங்க அப்பாவை கத்தி எடுத்து குத்த போயிட்டான். ஏன்னு கொஞ்சம் விசாரிச்சா, அந்த மொபைல் போனு அவங்க அப்பா அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டாராம். இதுதான் ரீசன். என்னடான்னு விசாரிச்சு கடந்து போகும்போது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் போகிற வழிகள் வித்தியாசமா இருந்தது. அவன் கூட பேச உட்கார ஆரம்பிச்சேன், ஜெபிக்க ஆரம்பிச்சேன், தனியா உட்கார்ந்து அவன் கூட ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வழியை கொஞ்சம் கொஞ்சமா திருப்ப ஆரம்பிச்சான். அந்த 14 வயசுல அவனுக்கு தைராய்டு வியாதி வந்து அவ்வளவு பலவீனம், அவ்வளவு போராட்டம். 14 வயசு தான். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் சமூகத்திலிருந்து வழியை திருப்பி கர்த்தர் பக்கமாக கொண்டு வந்தான். துன்மார்க்கமாக வாழ்ந்திருக்கிறான். அவனுக்கு இல்லாத பழக்கமே இல்லை. அவ்வளோ காரியங்கள் இருந்திருக்கு. பெற்றோர்கள் அவருடைய வேலைகளை, அவருடைய சம்பளத்தை, அவருடைய காரியங்களை பார்த்து கொண்டு இருந்தாங்க. பிள்ளைகளை தடுமாறி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கைவிடலை. அவன் மேல் இரக்கமாக இருந்தார். அவனுக்கு ஆலோசனை சொல்லி காரியங்களை செய்தோம். தேவஜனமே, ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய நாமமும், அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. அவருடைய வல்லமை இங்கே உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை, அவருடைய வசனத்தை வாசிங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு மனப்பாட வசனம்னு சொல்றது இல்லை, அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. கிளி ஜோசி மாதிரி ஒரு வசனத்தை சொல்றது இல்லைங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக நாங்க என்னுடைய ஊழியத்தின் பாதைகள், நம்முடைய ஐயாவை விட ரொம்ப அற்புதமான தேவ மனுஷன், நல்ல பைபிளோடு கூட அதிகமாக நேரம் ஒதுக்கி வாசிக்கிறவங்க. ஆனால் எனக்கு தெரியும் அதிகமாக தேவ சமூகத்தில் நிற்கிறோம்.
இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்காக செவ்வாய்ப்பேட்டையிலிருந்து ஒரு ஃபேமிலி இன்னைக்கு ஒரு 5 மணிக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புறேன். ஒரு குடும்பத்தார், அவருடைய ஒரே ஒரு குழந்தை, கணவன் மனைவி ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் நிக்கிறாங்க. குழந்தை தடுமாறி நிக்குது. அவ சொல்றா, நான் அந்த வாழ்க்கையில வேண்டாம், நான் வேற ஒரு வாழ்க்கையை ஏத்துக்க வல்ல போறேன். அவன் சொல்றான், என் ஐடில ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், இந்த பொண்ணும் வேண்டாம் குழந்தையும் வேண்டாம், நான் வேற ஒரு வாழ்க்கையை பார்க்க வாழ போறேன். தேவ பிள்ளைகளே, ரொம்ப வேதனையோட கண்ணீரோடு கூட காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நான் கடைசியா ஜோமணி ஆலோசனை சொல்லிட்டு வந்தேன். இந்த வேதம் இல்லாத இடத்துல தடுமாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். வசனம் எங்கெல்லையோ அங்கு தடுமாற்றங்களுக்கு வர ஆரம்பித்து விடும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அவர் வசனத்தை அனுப்பி இருக்கிறார், இயேசுவின் நாமத்தை அனுப்பி இருக்கிறார். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன். அவருடைய வல்லமை இங்க பாய்ந்து கொண்டிருக்கிறது. அவர் இங்க உள்ள வந்து அவர் சுகமாக்கணும். ஆராதிக்கிற வேலையில, பாடுகிற வேலையில, கடைசி ஆசீர்வாதம் சொல்ற வேலையிலேயாவது ஆண்டவர் சுகமாக்குவார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இங்க பாய்ந்து கொண்டே இருக்கிறது. இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே தன் நோய்கள் எல்லாம் சிலுவையில சுமந்திருக்கிறார். நீ சுகமா இருப்பதற்காக தான் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நோக்கி கெஞ்சுங்க, ஆண்டவர் சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரத்துல, ஆண்டவரே உங்க வழியை திருப்புறப்பா, உங்க பக்கமாய் நான் இன்னைக்கு வருகிறேன். என் வழிகள், ஒருவேளை என் வழியை பார்த்து என்னை குணமாக்குங்க ஆண்டவரே. நீ குணமாய் வாழணும். கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால பேதுருவை போல எழுந்து நடங்கன்னு சொல்லி நாங்கள் எழுப்பி நடக்க வைக்கிறோம், சுகமாக்குகிறோம். ஆண்டவர் நீங்கள் குதித்து எழுந்து நடந்து போகிறதை அநேகர் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஊழியங்கள் இன்னும் பெருகி சிறக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ நாம மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.